வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பலுச்சிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பலுச்சிஸ்தானுடைய விடுதலை இயக்கத்தோடைய மிக முக்கியமான ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்யார் பலூச். மிர்யார் பலூச் இப்போது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக எக்ஸ்தலத்தில் அவங்க நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு ஓப்பன் லெட்டரை கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா சைனா தன்னுடைய இராணுவத்தை பலுச்சிஸ்தானில் கொண்டு வரதுக்கான வேலைகளை முன்னெடுத்திருக்காங்க. வெறும் சில மாதங்களுக்குள்ளேயே சீனாவுடைய இராணுவம் பலுச்சிஸ்தானில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபெக் அப்படின்றது இப்போ ஃபைனல் ஃபேஸுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல பாகிஸ்தான் இராணுவத்தால் சிபெக் ப்ராஜெக்ட்ஸை காப்பாற்ற முடியாதுன்றதை சைனா புரிஞ்சுக்கிட்டாங்க. லோக்கல் மக்களுடைய கன்சென்ட் இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இன்னொரு நாட்டோடைய இராணுவம் எங்கள் நாட்டில் வருது, இந்த இடத்துல எங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அது தவிர உங்களுக்கும் ஆபத்து இருக்குது, ஏன்னா ரெண்டுக்குமே எதிரியான நாடு வந்து சீனா. ஸோ சீனா இராணுவம் இங்கே வர்றதை நீங்கள் இந்தியா பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பலுச்சிஸ்தானில் தலையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இப்போது மிர்யார் பலூச்சோடைய இன்னொரு இது என்னென்னா 60 மில்லியன், கிட்டத்தட்ட 60 லட்சம் பலூச்சிகள் இருக்காங்க. பெரிய பிரச்சனை பலுச்சிஸ்தானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 56% பாகிஸ்தானில், ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தீங்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 60 லட்சம் பேர் தான். இந்த 60 லட்சம் பேரில் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவை டேக் பண்ணுறாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதுகிறாங்க ஓப்பன் செய்தியாக. ஸோ பலுச்சிஸ்தானில் சீன இராணுவம் வரப்போகுது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அலாம். இப்போது அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய இராணுவ வீரர்கள் அங்கே இல்லை. பட் இலங்கையிலையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளுடைய பல நண்பர்கள் நமக்கு இலங்கையிலேருந்து அந்த செய்திகள் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் கூட நம்ம பார்த்தோம். சீனாவுடைய ப்ரைவேட் செக்யூரிட்டி கம்பெனிஸ், பிஎஸ்சிஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டி கம்பெனிஸ், இவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்மை போட்டுட்ருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், சீனாவுடைய இராணுவ வீரர்கள். இவங்க ஏற்கனவே இலங்கையில் அந்த ப்ரெசன்ஸ் பார்க்க முடிஞ்சுது, மாலத்தீவில் பார்க்க முடிஞ்சுது, இன்ஃபேக்ட் நேபாளில் கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ இவங்களை கொண்டு போய் பலுச்சிஸ்தானில் கொண்டு வரதுக்கான இது இருக்குது. பாகிஸ்தானோட அஃபிஷியல் ரெக்கார்டு படி எடுத்தோம்னா 60 பேர் சீனாவுடைய செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அப்படின்றவங்க சிந்தில் இருக்காங்க. ஃபேஸ் 1 சிந்தோடைய அந்த சிபெக் ப்ராஜெக்டில் ப்ரைவேட் செக்யூரிட்டியாக இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ ப்ரைவேட் செக்யூரிட்டின்றது ஒரு கிரே ஜோன் வார்ஃபேர். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி கிடையாது, இவங்க இராணுவ வீரர்கள் தான். பட் அதை தாண்டி இவங்களுடைய முக்கியமான 3 ப்ரைவேட் செக்யூரிட்டி கம்பெனிஸ், தேவ் செக்யூரிட்டி ஃப்ரான்டியர் சர்வீஸ் குரூப், சைனா ஓவர்சீஸ் செக்யூரிட்டி குரூப், ஹுக்ஷியான் ஜாங்ஷான்ஸ் செக்யூரிட்டி சர்வீசஸ், இந்த 3 கம்பெனியுமே பாகிஸ்தானில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மிர்யார் பலூச் சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இந்தியாவை வந்து உள்ளே இழுக்கிறாங்க, ஒரு சோஷியல் மீடியா சென்சேஷனை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியாது. இங்கே சில ரியாலிட்டியுமே இருக்குது. பட் இவங்க வந்து ப்ரைவேட் மிலிட்ரி கான்ட்ராக்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பிஸ்டல் இருக்கும், சின்ன வெப்பன் தான் இருக்கும், பெரிய லெவலுக்கு ஆயுதங்கள் இருக்காது. இப்போது பாகிஸ்தான், இப்போ சைனா ஒரு வேளை பாகிஸ்தானில் இப்போ பலுச்சிஸ்தானில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதை இந்தியா எதிர்க்கணும். ஏன்னா ஒரு வழியே கிடையாது. அவங்க நமக்கு அந்த இதை கொடுக்குறாங்க, ஒரு சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நிச்சயமாக எதிர்க்கணும். பலுச்சிஸ்தான் பற்றி முதல்ல ரெஃபரன்ஸ் வந்தது 2015 சுதந்திர தின உரையில் செங்கோட்டையிலேருந்து பிரதமர் மோடி பேசும்போது பலுச்சிஸ்தான் மக்களுக்கு அந்த ஆதரவையும் வாழ்த்தையும் தெரிவித்தார். அதன் பிறகு இந்தியா பலுச்சிஸ்தானுடைய உறவு அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்தோம், பலுச்சிகளுடைய ஒரு உயரிய விருதான அந்த பாரத ரத்னா மாதிரியான விருதை பிரதமர் மோடி அவர்களுக்கு அவங்க வழங்கினாங்கன்றது. ஸோ அந்த கவர்மெண்ட் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. பட் தனிநாடு அப்படின்றதுக்கான அந்த முன்னெடுப்பு அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பலுச்சிஸ்தானில்? என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் பேசும்போது டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீ காஷ்மீரை கை வைக்கணும்னு நினச்சேன்னா பலுச்சிஸ்தான் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் 2012-13 பேசியிருந்தார் அவர். அதன் பிறகு இந்தியா எடுத்த பல நடவடிக்கைகளில் ஒன்று இப்போ பாகிஸ்தான் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கிறது, குல்பூஷன் ஜாதவ் அவர்களுடைய அந்த கேஸ். பலுச்சிஸ்தானில் தான் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். பலுச்சியோடைய ரெபல்ஸுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. ராவோட உளவாளியாக அவர் இருக்காருன்னு சொல்லி இன்றைக்கும் பாகிஸ்தான் ஜெயிலில் தான் இருக்கார். இது ஒன்று. இதை தாண்டி பலுச்சிஸ்தானில் பல இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது ராவோடைய நம்மளுடைய உளவுத்துறை அங்கே ஆப்ரேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்கலாம், பண்ணலாம். இதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு நாட்டோட உளவுத்துறை இன்னொரு நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்வாங்க. இப்போ ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ஸ் நம்ம எத்தனையோ பேர் நம்ம இங்கே இந்தியாவில் பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம்.
ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இப்போ ஃபஸ்ட்டு அங்கே சிபெக் ப்ராஜெக்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 பேர் பாகிஸ்தானோட துணை இராணுவ படையினர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ கவடார் பேஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிபெக்கோட மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவடார் பேஸு. இப்போ இந்த கவடாரில் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸும் வரதை நம்ம உள்ளே பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்கா எடுத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா டிக்ளேர் பண்ணுது. ஸோ அமெரிக்காவும் தங்களுடைய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பலுச்சிஸ்தான் ஏன் தேவைன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதோட ஒரு சப்ளையாக சைனாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $2 to $3 பில்லியன் அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ பலுச்சிஸ்தானோடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 கடந்த வருடம் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட இன்சிடென்ட்ஸ் 432, கொல்லப்பட்ட பொதுமக்கள் பார்த்திங்கன்னா 300க்கும் அதிகம். பாகிஸ்தான் இராணுவத்தினர் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா 2205 சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய அரட்டை சேனலில் பாருங்கள், இல்லை டெலகிராமில் பாருங்கள், இல்லை நீங்கள் டெலகிராம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயே பார்த்தீங்கனாலே ஒரு 2000 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலுச்சியோட இது என்னென்னா இந்தியாவோட ஏதோ ஒரு பெரிய நாட்டோட துணை அப்படின்றது கண்டிப்பாக வேணும். பலூச்சிக்கள் அமெரிக்காவை நம்பலை, சைனாவை அவங்க கண்டிப்பாக எதிர்க்க தான் செய்கிறாங்க. நாளைக்கு அமெரிக்காவே உள்ளே போனாலும் இதே இன்சர்ஜென்சி அமெரிக்கா நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய இந்த அஃபென்சிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு, அதாவது நம்மளுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இதற்கு பதிலடியாக பலுச்சிஸ்தான் பிரியணும், அதற்கு உண்டான உதவிகளை இந்தியா செய்யணும் அப்படின்றது தான் பலூச்சருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸோடைய அப்ஜெக்டிவ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கைனட்டிக் ஆப்ரேஷன் நேரடியாக பலுச்சிஸ்தானை தாக்கிறத விட ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போர் வரக்கூடிய சூழ்நிலையில் கவடார் போர்ட்டோடைய சில முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸை இந்தியா தாக்கணும். இந்திய கடற்படை தாக்கும்போது அங்கே சைனாவாலே எதுவும் பண்ண முடியாது, பாகிஸ்தானே எதுவும் பண்ண முடியாது. பாகிஸ்தான் மற்றும் பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க், ரோட் நெட்வொர்க்கை கட் பண்ணாங்க அப்படின்ற போது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த இடத்த கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் அந்த இடத்த ரீட்டைன் பண்ண முடியாது, ஏன்னா எண்ணிக்கையில் அவங்க கம்மியாக இருக்காங்க. பட் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக அவங்களால பண்ண முடியும். அதற்கு தாலிபான்களுடைய ஆதரவும் பலூச்சிகளுக்கு தேவை. ஸோ இந்தியா கவர் டாப்ஸ் மூலிமா தான் பலுச்சிஸ்தானில் ஆப்ரேட் பண்ணணும், அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. போர் சூழலில் இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றத நம்ம மறந்துட முடியாது. இதை பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய பேஸை பலுச்சிஸ்தானில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா பண்ணணும். ஏன்னா அமெரிக்கன் பேஸை போய் இந்தியா கை வைக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். சைனாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. $1-2 கிடையாது, $65 பில்லியன். சீன இராணுவம் வெளிநாடுகளில் போய் எப்படி இயங்கினாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தெற்கு பிராந்தியத்தோட தளபதியாக இருந்த ஜெனரல் கரம்ஜித் சிங் பிரார் அவர்கள், இப்போ ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, அவர் எங்கிட்ட ஒரு தடவை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஒரு ஐநாவுடைய ஒரு ஃபோர்ஸ் கமாண்டராக அவர் இருக்கிறார், ஒரு உயரிய பதவியில். ஐநாக்காக இந்தியாவிலேருந்து போன ஒரு உயர் இராணுவ அதிகாரி. இவருக்கு கீழே இந்திய படைகளும் இருக்குது, சீன படைகளும் இருக்குது. ஏன்னா ஐநான்றது எல்லா நாட்டு படைகளும் சேர்ந்து வரும். ஒரு இடத்துல நைஜீரியான்னு நினைக்கிறேன், நைஜீரியா சுடான்னு நினைக்கிறேன், சுடானில் ஒரு கிராம மக்கள் 2 குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கிராம மக்களுடைய உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது. ஐநாவுடைய இன்டர்வென்ஷன் வேணும்னு சொல்லி அவங்க கால் பண்ணுறாங்க. சீன துருப்புகள் போய் அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் துப்பாக்கியை விட்டுட்டு ஓடி வந்து அதன் பிறகு இந்திய துருப்புகளை நம்மளுடைய அதிகாரி அனுப்பிச்சு பிறகு சீனர்களை மீட்டு வந்தது நிஜ வரலாறு. ஸோ சீனாவுடைய இந்த வீரதீர சாகசம் எல்லாமே டிக்டாக் கேம்ஸ் பண்ணுறதுலையும் இந்த வீடியோ பண்ணுறதுலையும் இதுலேயுமே இருக்க தவிர யுத்த களத்தில் இவங்களால் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாது. சீனா கடைசியாக பார்த்த யுத்தம் 1979 வியட்நாம். ஸோ சீனாவுடைய இராணுவம் ஒரு வேளை இங்கே உள்ளே வந்தாங்க அப்படின்னா பலுச்சிகளோட நேரடி டார்கெட்டுக்கு அவங்க வருவாங்க. சீனர்கள் கொல்லப்பட்ட செய்தி சீனாவில் போய் சேர்ந்தது, அவங்களோட வீபோ போன்ற சோஷியல் மீடியாவில் போச்சுன்னா சீனர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, உலகத்தோட நம்பர் 1 சக்தி நம்ம தான், அமெரிக்காலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்பர் 1 சக்தியோடைய ஒரு உயிர் போச்சுன்னா கூட அது மிகப்பெரிய லெவலில் அங்கே ஒரு சொசைட்டியில் ஒரு சிவில் அண்ட்ரஸ்டே உருவாக்குது. ஸோ சீனாவோடைய இந்த முடிவு இப்போ டயலமாவில் இருக்குது, அனுப்பலாமா வேணாமான்ட்டு. ஒருவேளை பாகிஸ்தானை நம்பி உட்காரலாமான்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 2 வேலை சைடும் பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மேலே ஆக்சுவலாக சீனா கடும் கோபத்தில் இருக்குது. இப்போ அமெரிக்காவுடைய ப்ராக்சிமிட்டி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ரீபேலன்ஸ் பண்ணாங்க. 2010 அமெரிக்கா சொன்னது பலுச்சிஸ்தானில் இந்த சிபெக் காரிடர்லாம் ஆரம்பிக்கும் போது அவங்க ரோடு போட்டு என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் டைம் வரும்போது பார்த்துக்கோன்ட்டு ரோடு போட்டு முடிச்சாச்சு, துறைமுகங்கள் வந்தாச்சு, விமான நிலையம் வந்தாச்சு, வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்தாச்சு, ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இன்றைக்கி பலுச்சிஸ்தானில்.
இப்போது வந்து பிக் பாஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நம்மளுடைய அமெரிக்கா. இதை பண்ணது எல்லாமே சைனா தான். எப்படி ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள், இப்போது கட்டாந்தரையாக இருந்த இடத்துல சைனா போய் கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சாலைகள் போட்டு இப்போ அமெரிக்காவுடைய மைனிங் நிறுவனங்கள் அதே சாலையை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இது ஒன்று நடக்க போகுது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த 70,000 துருப்புகள் அங்கே கிட்டத்தட்ட துணை இராணுவம் எல்லாம் இருந்தாலும் பலுச்சிஸ்தான் மிலிட்டன்சி அவங்களால ஃபைட் பண்ண முடியல. மிலிட்டன்சியை ஃபைட் பண்ணுறதுக்கான எந்த விதமான திறனும் இல்லாத ஒரு நாடு வந்து பாகிஸ்தான். பயங்கரவாத தடுப்புக்கு போய் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முட்டாள் நாடு தான் பாகிஸ்தான். ஸோ இவங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்களும் ஏதோ பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் அந்த பஞ்சாபிகள், பாகிஸ்தான் பஞ்சாபிகளோட அந்த சுப்ரீமசி இலக்காரமாக பார்க்குறது, சில நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா கொடுமையாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இராணுவ இருக்கக்கூடியவங்களாம் பலுச்சிஸ்தானில் போச்சுன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் பண்ண மாதிரி பலுச்சிகளை விட்டு அவன் ஷூவை க்ளீன் பண்ணுறது, ஷூவை நக்க விடுறது, இந்த மாதிரியான அட்டூழியங்களை பண்ணும்போது லோக்கல் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இவங்களால் இன்சர்ஜென்சியை மேனேஜ் பண்ண முடியாது. இப்போது இந்தியாவுக்கு இந்த இடத்துல பலுச்சிஸ்தான் கூட என்கேஜ் பண்ணியே ஆகணும். எப்படி பண்ணணுன்றது இராணுவ ரீதியாக கிடையாது, அது போர் வரும்போது பார்த்துக்கலாம். பலுச்சி ரிபல்ஸுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்தியா கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான திங்க் டேங்க்ஸ், கருத்தரங்குகளில் பலுச்சிகளை வந்து நிச்சயமாக கூட்டு வரணும். பலுச்சிஸ்தான் பற்றி இந்திய மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். கடகோடியிலேருந்து தென்கோடி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியணும் கலாச்சார ரீதியாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெளியில் இருக்கக்கூடிய பலுச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவங்க காலிஸ்தானிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது நாம் பலுச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பே கிடையாது. பலுச்சிஸ்தான் ஒரு பேசும் பொருளாகணும். அதுக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பவர் அப்படின்றது சோஷியல் மீடியா. ஆனால் அந்த பவரை எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம உட்காந்துட்ருக்கோம் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ப்ளஸ் பலூச்சில் நடக்கக்கூடிய அராஜகங்கள், அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், இது உலக அரங்களை வந்து போட்டு காமிக்கணும். இந்த இடத்துல தான் இந்தியாவுடைய ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் வைஸாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பலுச்சிஸ்தானில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும். கவர் டாப்ஸ் நம்ம நிறையா பண்ணணும். கைனட்டிக் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக கவர் டாப்ஸ் பண்ணணும். இதை வந்து நெருக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடையிற சமயத்தில் பாகிஸ்தான் நிச்சயமாக ஈஸியாக உடச்சி எடுத்து நவுத்திட்டு போயிடலாம். பலுச்சிஸ்தான் நிம்மதியாக இருப்பாங்க, நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். அந்த இண்டிகேஷன் தான் இப்போ மிரியார் பலுச் கொடுக்கறது, நேரடியாக ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட சொல்கிறது சீன இராணுவம் உள்ளே வராங்க அப்படின்றது. சீன இராணுவம் வந்ததுன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் இப்போதைக்கு இருக்குது. வந்ததுன்னா சீன இராணுவத்தோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.